அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 17. ஒரு நள்ளிரவு வீர சாகசம். மறுநாள் காலை மரண விசாரணை நடந்தது. துப்பறியும் கதைகளில் பரபரப்பாய் எழுதப்படுவதைப் போன்று துளியும் அமையாத மரண விசாரணையாய் அது முடிந்தது. இவ்வழக்கில் உள்ள அனைத்து முக்கிய தகவல்களும் மறைக்கப்பட்டு விட வேண்டும் என்ற சார்ஜ் லோமக்ஸின் விடாத பிடிவாதத்தை கூட இவ்விசாரணை திருப்திப்படுத்தியே தந்தது. சூப்பரிண்டென்டென்ட் பேட்டிலும் நீதிபதியும் தலைமை கான்ஸ்டபிளின் உதவியோடு திட்டமிட்டு அடிமட்டத்து நிலையிலேயே எல்லாவற்றையும் மூடிவிட்டனர். மரண விசாரணை முடிந்த கையோடு ஒருத்தரும் கவனிக்காத வண்ணம் ஆண்டனி நழுவினார். பில்லுக்கு மட்டும் ஆண்டனியின் இல்லாமை ஒரு நெருடும் விஷயமாக பிரகாசமாக தென்பட்டது. அவர் சார்ந்த அரசாங்கத்துறைக்கு பாதகமாய் வழக்கு குறித்து ஏதாவது கசிந்து விடுமோ என்ற நடுக்கத்திலேயே சுழன்று கொண்டிருந்தார் சார்ஜ். மிஸ் ஆஸ்கரும் பில்லும் மாற்றி மாற்றி அவரை கவனித்துக் கொள்வதில் தவறாமல் இருந்தனர். படபடப்பு குறைய அவருக்கு ஈடுபாடு உண்டாகுமாறு உபயோகமாய் நேரம் கழிவதற்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தாள் மிஸ் ஆஸ்கர். பில்லை பொறுத்த மட்டில் செய்திகளை தாங்கிக் கொண்டு இப்படியும் அப்படியும் ஓடி ஆடி இருப்பதும் வரும் தந்திகளை அள்ளிக்கொண்டு உடனே தனது முதலாளியிடம் ஒப்படைப்பதும் அவற்றுக்கு அவர் தரும் பதில்களை மலமளவென எழுதி தட்டச்சு பண்ணி தருவதுமாய் பொழுது போனது. சனிக்கிழமை இரவு படுக்க போன போது முழுக்க முழுக்க இற்று போன ஓர் இளைஞனாய் ஆகியிருந்தான் பில். சார்ஜின் தொடர்ச்சியான டிக்டேஷனால் விர்ஜீனியாவோடு பேச அன்று முழுவதும் ஒரு நிமிடம் கூட அவனுக்கு வாய்க்கவில்லை. இதனால் அன்றைய தினமே உபயோகமற்ற ஒன்றாய் ஆகிவிட்டதாக வருந்தினான் அவன். இதே நினைப்பில் தூங்கி போன அவனுக்கு கனவில் ஆறுதல் கிடைத்தது. விர்ஜீனியாவை பற்றியல்லவா கனவு கண்டான். அது ஒரு வீர தீர சாகச கனவு. மரங்கள் அடர்ந்த பகுதி முழுவதும் எரிந்து கொண்டிருந்த கனவு அது. அதில் ஆபத் பாந்தவனாக இயங்க வேண்டியது பில்லின் பங்கு. கட்டிடத்தின் உச்சியிலிருந்து விர்ஜீனியாவை தனது கையிலேயே தூக்கி சுமந்து கொண்டு வெளியேறினான் பில். அவர் மூர்ச்சியாகி போயிருந்தார். அப்படியே அவரை புல்தரையில் கிடத்திவிட்டான் அவன். பிறகு ஒரு பாக்கெட் மருந்தினை தேடி போனான் அவன். பாக்கெட்டை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. அது சார்ஜின் வசமிருந்தது. ஆனால் ஆபத்து கருதி உடனடியாய் அதனை இவன் கையில் கொடுப்பதற்கு பதிலாக அவர் கடிதங்களுக்கு எழுத வேண்டிய மறு பதில்களை டிக்டேட் பண்ண துவங்கிவிட்டார். ஓஹோ! இருவரும் தற்போதைக்கு சர்ச்சின் திருமண மண்டபத்தில் இருந்தனர். இவனை அணைக்க எந்த நிமிடத்திலும் தேவதையாய் விர்ஜீனியா வந்துவிடலாம். ஆனால் ஓ பில் இப்பொழுது பார்த்து பைஜாமா மட்டும் அணிந்து கொண்டிருக்கிறான். வெற்று மார்பு. உடனடியா இப்பொழுது வீட்டுக்கு ஓடி போய் மிக சரியான உடையை உடுத்தி திரும்ப வேண்டும். இதற்காக வேகமாக காரை நாடி வெளியே ஓடினான். ஆனால் கார் கிளம்பாது. அதன் வயிற்றில் பெட்ரோல் இல்லை. உதவ ஒரு நாதியும் கிடையாதா என நடுநடுங்கி போனான் பில். அப்பொழுது பார்த்து மாநகர பேருந்து அருகிலிருந்து பேருந்து நிறுத்தத்தில் வந்து நிற்க அதிலிருந்து விர்ஜீனியா இறங்கினார். வழுக்கை தலையன் பேரானின் கருவளையத்தில் அதி அற்புத சாந்தத்துடனும் அழகு ததும்பும் சாம்பல் நிற அலங்கார உடையுடனும் தவழ்வது போல் நடந்து வந்தார் விர்ஜீனியா. இவன் அருகில் நெருங்கி வந்த அவர் விளையாட்டாய் இவனுடைய தோள்களை பிடித்து உலுக்கினார். பில் என்றார். ஓ பில் என்றார். பில்லை முரட்டுத்தனமாக உலுக்கவும் செய்தார். பில் பில் என்றார். எழுந்திரு பில். ஓ எழுந்திரு பில்.
மலங்க மலங்க விழித்து கொண்டே விழித்தெழுந்தான் பில். அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பெட்ரூமில் ஜிம்னீஸில் இருக்கிறான் பில். ஆயினும் கனவின் எஞ்சிய பகுதி இன்னும் அவனிடம் அப்பி கிடந்தது. விர்ஜீனியா அவன் மீது விழுந்து விடுவது போல கவிழ்ந்து சொன்ன வார்த்தைகளையே பல்வேறாய் பாவம் மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர். எழுந்திரு பில். ஓ, எழுந்திரேன் பில், பிளீஸ். கடைசியாய் மெத்தையில் விழுந்து உட்கார்ந்து கொண்டு ஹலோ என்றான். என்ன சமாச்சாரம்? ஒரு விடுதலை பெருமூச்சினை வெளியிட்டார் விர்ஜீனியா. கடவுளே, நீ எழுந்திருக்கவே மாட்டியோன்னு நான் நினைச்சேன். உன்னை நான் உலுக்கிக்கிட்டே இருந்தேன். இப்ப முழிச்சாச்சா இல்லையா? அப்படித்தான் நினைக்கிறேன், சந்தேகமா சொன்னான் அவன். தூங்கு மூஞ்சி என்ற விர்ஜீனியா, என் கைகள் வலிக்குதப்பா என்றாள். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதே கிடையாது என்றான் பில் சுயமரியாதையாய். கவனிங்க விர்ஜீனியா, உங்க நடவடிக்கைகள் நாகரிகம் குறைஞ்சதா ஆகிட்டு வருது. ஒரு இளைஞன் விதைவுக்கு வேண்டிய அடக்கங்களே இல்லாமல். முட்டாள் மாதிரி பேசாத பில் என்றார் விர்ஜீனியா. சில சமாச்சாரங்க இங்க நடக்குது. எதன பேச்சு? சில சமாச்சாரங்கள்னா என்ன மாதிரியானவை? விளங்காத சமாச்சாரங்கள், விளங்கிக்க முடியாம ரகசியமா தோன்றும் சமாச்சாரங்க. எனக்கு ஏதோ ஒரு கதவு டமார்னு அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு பேரோசை கேட்டது. அது என்னன்னு பார்க்க நான் கீழே இறங்கி வந்தேன். அப்பதான் மீட்டிங் அறைன்னு சொல்றாங்களே, அங்கே விளக்கு எறிவதை நான் பார்த்தேன். என்னால நிறைய பார்க்க முடியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்பவும் அசாதாரணமானதா தோன்ற. ஆகவே இன்னும் நிறைய பார்த்துடணும் என்று முடிவு பண்ணிட்டேன். அப்போ திடுதிப்புன்னு நம்ம கூடவே ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல மனுஷன் ஒருத்தன் இருந்தான் நல்லதுன்னு பட்டது. நீ தான் எனக்கு சட்டுன்னு தோணின. ஸ்ட்ராங்கான நல்ல திடகாத்திரமான மனுஷன். அதனால தான் நான் இங்கே வந்து உன்னை மூச்சு காட்டாம எழுப்ப நினைச்சேன். இங்கே வந்து நான் அதையே தான் செஞ்சேன். ஆனா மணிக்கணக்கா. அப்படியா என்றான் பில். இதுல இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? எழுந்து போய் அந்த திருடங்களை பிடிக்கணுமா? விர்ஜீனியா அவருடைய புருவங்களை குறிக்கினார். அவங்க திருடங்க தானான்னு என்னால நிச்சயப்படுத்தி சொல்ல முடியல. ஆனா அது கொஞ்சமும் விளங்கல. பேசிக்கிட்டு நாம நேரத்தை வீணடிக்க வேணாம். கெட்டப். மரியாதையாய் படுக்கை நின்றும் இறங்கினான் பில். நான் பூட்ஸ் போட்டுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பெரிய கனமான அடியில ஆணிங்க இருக்கிற பூட்ஸ் ஒன்று இருக்கு. பூதகரமா இருந்தாலும் இது எனக்கு சிறந்த கவசமா இருக்கும். திடுமென விர்ஜீனியா சொன்னார். உன்னோட பைஜாமா எனக்கு பிடிச்சிருக்கு பில். பளிர்னு இருக்கு, ஆபாசம் இல்லாம. இரண்டாவது பூட்ஸினை மாட்டியபடி முக்கியமான சமாச்சாரத்துக்குள்ள நாம இறங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ற பில், உங்களோட இந்த புகழுரை எனக்கு உற்சாகத்தை தருது. வெளிர் பச்சை நிறம். இதை நீங்க என்னன்னு வழக்கமா குறிப்பிடுவீங்க? நைட் ட்ரெஸ் என்றான். பிறகு தொடர்ந்தார். நீ ஒரு சுத்தமான வாழ்க்கையை வாழ்வது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பாராட்டுரையை ஒதுக்குற நீ ரொம்ப நைஸ் பில். நாளைக்கு காலையில கிளர்ச்சியான உணர்ச்சிகளை தூண்டிவிடாத சுமார் 10 மணிக்கு நான் உனக்கு ஒரு முத்தம் தந்தாலும் தரலாம் என்று இக்கருத்தை மறுத்த பில், இந்த ரொமான்ஸ் எல்லாம் எதிர்பாராத ஒரு நொடியில நிகழ்ந்தாதான் த்ரில் என்பது என் கட்சி என்றான். தற்சமயம் விர்ஜீனியா, கிளம்புவோமா என்றான். ஐ எம் ரெடி. கிளம்பும்போது குடைத்தடி போன்ற கொம்பு ஒன்றினை எடுத்துக்கொண்டான். ஒரு சிறந்த தற்காப்பு ஆயுதம். கமான் என்ற விர்ஜீனியா, தயவு செய்து ஓசை ஏற்படுத்திடாதே என்றார். அறையை விட்டு காற்றாய் நழுவிய இருவரும் வராந்தாவில் முன்னேறி அகலமாய் இருந்த பெரிய படிக்கட்டுகள்ல இறங்கலானார்கள். கடைசி படிக்கட்டினை அடைந்த போது விர்ஜீனியாவின் முகம் சுளித்து கொண்டது. உன்னோட அந்த பூட்ஸ் என்றவர் அமைதியை நாராசமா கிழிக்குது என்றார்.
ஆணிகள் தரையில பட்டா அவற்றோட குணத்தை காட்டதான் செய்யும் என்றான் பெல். நான் அரவம் கேட்காம இருக்க பிரயத்தனப்பட்டு தான் நடக்கிறேன். நீ பூட்ஸை கழட்டி தான் தீரணும் என்றார் விர்ஜீனியா முடிவாய். பில் மறுப்பாய் உருமினான். வேணும்னா கையில் எடுத்துக்கிட்டு வா. அந்த அகண்ட மீட்டிங் அறையில் அப்படி என்னதான் போய்கிட்டு இருக்குன்னு நீ பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். பில், தாழ முடியாத மர்மமாக இருக்குதப்பா. எதுக்காக திருடனுங்க அங்கே இருக்கிற ஒரு போர் உருவத்தை உடைக்க பார்க்கணும்? வெல், அப்படியே முழுசா அவனுங்களால கொண்டு போக முடியலையே என்னவோ. அவனுங்க அதை பிரித்து அழகாக அடுக்கி கொண்டு போக போறானுங்க போலிருக்கு. திருப்தியற்று மறுப்பாய் தலையசைத்தார் விர்ஜீனியா. சிம்னிஸ் முழுக்கவும் புதையல்கள் இருக்கு. சுலபமா தூக்கிட்டு போகும்படி கை கெட்டும் தூரத்துல. அப்புறம் எதுக்கு இப்படி? இதற்கு பில் மறுப்பாய் தலையசைத்தான். பிறகு கேட்டான், எத்தனை பேர் இருக்கிறானுங்கன்னு. கையிலிருந்த கைத்தடியில் ஒரு இறுக்கத்தை கூட்டிக் கொண்டான். ஒழுங்கா என்னால பார்க்க முடியல. ஒரு சாவி துவாரம் எத்தனை பெருசுன்னு உனக்கு தெரியாதா? அங்கே உள்ள வெறும் டார்ச் மாதிரி மட்டும்தான் ஒளி இருந்தது. அவனுங்க இந்நேரத்துல ஓடி இருப்பானுங்க என்று நம்பிக்கையோடு சொன்னான் பில். கடைசி படிக்கட்டில் அப்படியே உட்கார்ந்து கொண்ட அவன் பூட்ஸை உருவி எடுத்தான். பிறகு அவற்றை கைகளில் சுமந்தபடி மீட்டிங் அறை வரை போன பாதையில் விர்ஜீனியா நெருக்கமாய் அருகிலேயே வர நடந்து போனான் அவன். அகண்டு உயர்ந்திருந்த கனமான கதவருகில் இருவரும் தயங்கி நின்றார்கள். உள்ளே எல்லோரும் அமைதியில் இருக்க திடீரென்று விர்ஜீனியா அவனது கையை அமுக்கினார். அவன் ஒப்புதலாய் தலையசைத்தான். சாவி துவாரத்தின் வழியாக சட்டென்று ஓர் ஒளிக்கீறல் வந்து போனது. பில் தனது கால் முட்டியை மடித்தமர்ந்து கண்களை அந்த ஓட்டைக்குள் பொருத்தி பார்த்தான். அவன் பார்த்த காட்சி உச்சபட்ச குழப்பத்தை அவனுக்குள் ஏற்படுத்தியது. அங்கே உள்ள அரங்கேறிக் கொண்டிருந்த காட்சி முழுவதும் ஜஸ்ட் இடது பக்கத்துல இவனுடைய பார்வை நேர்கோட்டுக்குள் அகப்படாமல் இருந்தது. அவ்வப்பொழுது கிடைத்த காட்சிகள் உள்ளே இருப்பவர்கள் அந்த ஆயுதம் ஏந்திய சிலையோடே இன்னமும் இயங்கிக் கொண்டிருப்பதை காட்டின. இப்படிப்பட்ட சிற்பங்கள் அங்கே 2 இருந்தன. பில்லுக்கு நினைவு வந்தது. அங்கு சுவற்றில் இருந்த ஓர் ஓவியத்துக்கு கீழே இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். டார்ச்சின் ஒளிக்கீறல்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் செயலின் மீது அடிக்கப்பட்டு கொண்டிருப்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. இது அறையின் இன்ன பிற பகுதிகள் அனைத்தையும் இருட்டில் போட்டிருந்தது. ஒரு முறை ஒரு உருவம் பில்லின் பார்வை கோட்டில் அகப்பட்டது. ஆனால் போதிய வெளிச்சம் இல்லாததால் அது யாருடைய உருவம் என பிரித்தறிய முடியவில்லை. அது ஓர் ஆண் அல்லது பெண் உருவமா இருக்கலாம். தற்போது உள்ளே இருந்து புது ஓசை ஒன்று வந்தது. மரத்தில் அடிக்கப்படும் மெல்லிய டப் டப் ஓசை. பில் சட்டென நிமிர்ந்து விட்டான். என்ன? முணுமுணுத்தார் விர்ஜீனியா. ஒண்ணுமில்ல. இப்படி நாம செஞ்சுக்கிட்டு இருப்பதுல எந்த பலனும் விளைய போவதில்லை. நமக்கு எதுவும் தென்படவும் செய்யாது. அவனுங்க எதை அடைய இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதும் நமக்கு தெரிய வராது. நான் உள்ளே போய் அவனுங்களை பந்தாடணும். அவனுடைய பூட்ஸ்களை போட்டுக்கொண்டு நிமிர்ந்து நின்றான். இப்ப நான் சொல்றத கவனிங்க விர்ஜீனியா. நாம கதவை எவ்வளவு நைஸா திறக்க முடியுமோ அப்படி திறப்போம். விளக்கு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், கதவுக்கு பக்கத்திலேயே. உள்ளே 2 பேரை தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே ஒருத்தன் மட்டும் கூட இருக்கலாம். நான் நல்ல அறைக்குள்ளே போயிட விரும்புகிறேன். அப்படி போனதும் கோ அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க சுவிட்சுகளை தட்டி விடணும். விளங்குதா? படுதுல்லியமா. கத்தி கதற மயக்கம் கேட்கம் போட்டுறாதீங்க. யாரும் உங்களை தாக்க நான் அனுமதிச்சிட மாட்டேன். மை ஹீரோ என்று முணுமுணுத்தார் விர்ஜீனியா. அவரை சந்தேகமாய் இருட்டிலும் துளைத்து பார்த்தான் பில். வெறும் நமட்டுச் சிரிப்பு ஒன்றுதான் அவனுக்கு அப்பொழுது பதிலாய் கேட்டது. பிறகு கையில் இருந்த தடியை இறுக்கமாக பிடித்து கொண்டு முன்னேறினான். சூழ்நிலையை எதிர்கொள்ளதான் முழுவதும் தயாராகிவிட்டதாய் நினைத்தான் அவன்.
மிக மெருதுவாக கதவின் கைப்பிடியை கீழ்நோக்கி அமுக்கினான் அவன். அது ஒத்துழைத்தது. அழகாய் உள்நோக்கி திறந்தது. தனக்கு வெகு அருகில் விர்ஜீனியாவை உணர்ந்தான் பில். ஒன்றாக இருவரும் சப்தமின்றி அறைக்குள் நுழைந்தார்கள். அறையின் எதிர்கொடியில் டார்ச் ஒளி சுவற்று படத்தின் மீது விளையாடிக் கொண்டிருந்தது. அதற்கு நேர் எதிராய் ஒரு சேரில் நின்று கொண்டிருந்த ஆடவன் ஒருவன் உருவம் தெரிந்தது. அவற்றின் சட்டத்தை தட்டியபடியே அவனுடைய முதுகு பக்கம் இவர்கள் பக்கமாய் இருக்க மாபெரும் ராட்சச நிழல் போல் அவன் இங்கிருந்து தெரிந்தான். இதற்கு மேலும் அவர்கள் என்னவெல்லாம் பார்த்திருக்க கூடும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கணத்தில் பில்லின் பூட்ஸ் ஆணிகள் தரையில் கீறி ஓசை எழுப்பி விட்டன. ஒரே திருப்பமாய் திரும்பிய அவன் டார்ச் ஒளி அனைத்தையும் இவர்கள் மீது அப்பினான். அந்த ஒளிக்கற்றையால் இருவரின் கண்களையும் கூச வைத்தன. பில் தயங்கவில்லை. கோ விர்ஜீனியாவுக்கு உருமினான் அவன். தனது ஆடவனின் கட்டளைக்கு கட்டப்பட்ட அவள் மின் விளக்குகளின் சுவிட்சை தட்டிவிட்டாள். அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பெரும் தொங்கு விளக்கு இந்நேரத்தில் ஒளி வெள்ளத்தில் மூழ்கியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக வெறும் சுவிட்ச் போடும் ஓசை மட்டுமே கேட்டது. அறை இருட்டிலேயே கிடந்தது. விர்ஜீனியா அந்த பக்கத்தில் பில் சபித்துக் கொண்டிருப்பதை கேட்டார். அடுத்த நிமிடம் அறை காற்று முழுவதும் எகிரும் விழும் கத்தும் மூச்சு முட்டும் குத்தும் ஓசைகளால் நிரம்பியது. டார்ச் தரையில் விழுந்திருந்தது. இதில் அது தானாக அணைந்து விட்டிருந்தது. காப்பாற்ற உதவி நாடி நடக்கும் போராட்டம் புரிந்தது. ஆனால் யார் கை ஓங்கியிருக்கின்றது மற்றும் யார் யார் அடித்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற எதுவும் விர்ஜீனியாவுக்கு தெரியவில்லை. படத்தை தட்டி எடுத்து கொண்டிருந்தவனை தவிரவும் அறைக்குள் வேறு யாராவது இருந்திருக்க கூடுமா? இருந்திருக்கலாம். இருந்தவர்கள் மின்னல் போலத்தானே கண்களில் அகப்பட்டிருந்தனர். விர்ஜீனியா ஸ்தம்பித்து போனார். என்ன பண்ணுவதென்று அவருக்கு தெரியவில்லை. நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தில் போய் இவரும் சேர்ந்து கொள்ள துணிவு வரவில்லை. அப்படி செய்வது பில்லுக்கு உபகாரமா அமையாமல் உபத்திரமா முடியும் என்றே கருதினார் அவர். இவருக்குள் ஒரு ஐடியாதான் அப்பொழுது உருவானது. நேராய் நுழைவாயிலில் போய் நின்று கொண்டு விடுவதுதான் அது. அதன் வழியே ஓட நினைப்பவனுக்கு அப்பொழுது அப்படி வழி கிடைக்காமல் போய்விடும் என்று நம்பினார். இதை செயல்படுத்தும் போது பில் தந்திருந்த முக்கிய கட்டளையை ஒதுக்கி வைத்து விட்டார். எஸ், அலறினாள். உதவி கேட்டு கத்தினார். மேலே கதவுகள் திறக்கப்படும் ஓசைகள் கேட்டார். கூடவே ஹாலில் விளக்கொலிகளும் படிக்கட்டுகளில் தடதட ஓசைகளும் இடம்பெற்றன. அந்த கணத்தில் இறுதியாய் ஒரு படு பயங்கர சப்தம் எழுந்தது. அங்கிருந்து மெய்காப்பாளன் ஒருவன் ஒன்றோடு போராடி கொண்டிருந்தவர்கள் மோதிக்கொண்டிருக்க வேண்டும். காதை செவிடாக்கும் இடியோசையோடு அது தரையில் விழுந்து மோதியது. ஓர் உருவம் அப்பொழுது ஜன்னல் நோக்கி துள்ளி ஓடியதை பார்த்த விர்ஜீனியா கூடவே நொறுங்கிய சிலை உருவத்தை பில் சபித்துக் கொண்டிருப்பதையும் கேட்டார். இக்கலேபரத்தில் முதலாய் நுழைவாயிலே நிற்கும் தனது முடிவினை கைவிட்டுவிட்டு ஜன்னலுக்கு ஓடியிருந்த உருவத்தை நோக்கி பார்த்தார். ஆனால் ஜன்னல் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்தவன் அதை திறக்கவோ அல்லது தள்ளி வழி பண்ணி கொள்ளவோ நேரம் செலவழிக்க தேவையிருக்கவில்லை. அவன் அதன் வழியே தாவி குதித்து மேல் மாடியிலிருந்து வளைந்து சரிவாய் தரைத்தளம் போன டெரஸில் ஓடி கீழே சென்று அப்படியே வீட்டின் வளைவு வரை வெளியேறினான். விடாமல் அவனை துரத்தி கொண்டு விர்ஜீனியா ஓடினார். இவரும் இளமையும் ஓடும் திறனும் கொண்டிருந்ததால் திருட்டு பயல் ஓடிய பாதையே உடனடியாகவே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கு பக்கவாட்டில் இருந்த ஒரு சிறு கதவின் வழியே வெளியே வந்து கொண்டிருந்த ஓர் ஆளால் சட்டென பிடித்து நிறுத்தப்பட்டார். அது மிஸ்டர் ஹீராம் ஃபிஷ். ஓ, பொண்ணு என ஆச்சரியமாய் சொன்னார் அவர். ஓ, மிஸ்ஸஸ் ரேவல் என்றார். பிறகு, எதையோ பண்ணிட்டு சட்டத்துக்கு எதிராக தப்பிச்சு ஓடும் ஆளா உங்களை நினைச்சிட்டேன் என்று வெறுத்த விர்ஜீனியா, அவன் ஜஸ்ட் இப்பதான் இப்படி ஓடினான் என்று மூச்சரைத்தார். நாம் அவனை பிடிச்சிட முடியாது. இப்படி ஆலோசித்தாலும் கூட
காலம் கடந்து விட்டது என்பது விர்ஜீனியாவுக்கே கூட தெரியும். அந்த ஆள் வீட்டை கடந்திருக்க வேண்டும். நிலவற்ற காரணத்தால் எங்கும் இருட்டு வேறு. இப்படிப்பட்ட திருடர்களோடு ஏதோ அதிகம் முன்னனுபவம் உள்ளோரை போல அத்தகையவர்களை பற்றி ஓரங்கட்டி நாடகமாய் பேசியபடி உடன் வந்து ஃபிஷ்ஷோடு மீட்டிங் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் விர்ஜீனியா. லார்ட் கேட்டர்காம், பண்டில், மேலும் பல பயந்து போயிருந்த வேலைக்காரர்கள் என எல்லோரும் மீட்டிங் அறையின் வாசலிலேயே காத்திருந்தனர். என்ன கன்றாவி இதெல்லாம் என்று கேட்டது பண்டில். திருடங்க தானா மிஸ்ஸஸ் விர்ஜீனியா? நீங்களும் மிஸ்டர் ஃபிஷ்ஷும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நடுராத்திரி வாக்கிங்கா? நடந்த அத்தனையும் விவரித்தார் விர்ஜீனியா. இதை என்ன பரபரப்பான த்ரில்லரா இருக்கு என விவரித்தார் விர்ஜீனியா. வார இறுதியில நடக்கிற ஒரு சின்ன அலாவலுக்கு இப்படியா கொலைகாரணங்களும் திருடங்களும் போட்டி போட்டுக்கிட்டு வருவானுங்க? இங்கே இருக்கிற விளக்குகளுக்கு என்ன ஆச்சு? மீதி எல்லா இடத்துலையும் நல்லா தானே இருக்கு. அந்த மர்மம் உடனடியாகவே விளக்கப்பட்டது. தொங்கு விளக்குகளின் பல்புகள் கழற்றப்பட்டு வரிசையாக அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஓரிரு முயற்சிகளில் அவற்றை மீண்டும் அதனதன் இடங்களில் பொருத்தி மரியாதைய மிகு ரெட்வெல் அறைக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தான். தன்னை சுற்றியிருந்தவர்களை பார்த்தபடி சோகமான குரலில் கேட்டர்காம் சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே அறையில் வன்முறையான செயல்கள் நடந்திருக்கு. அவர் குறிப்பிட்டு காட்டியதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கத்தான் செய்தது. எதையெல்லாம் உடைக்க முடியுமோ அவை அனைத்தையும் அங்கு உடைக்கப்பட்டிருந்தன. தரை முழுவதும் உடைக்கப்பட்ட நாற்காலிகள், பீங்கான் ஜாமான்கள், தெரித்த ஆயுதங்களின் உடைந்த பாகங்கள் ஆகியவற்றால் நிரம்பி கிடந்தது. அவனுங்களால மொத்தம் எத்தனை பேருங்க இருந்தானுங்க என்றாள் பண்டில். இதையெல்லாம் பார்த்தா எப்படியாவது தப்பிச்சாகணும்னு குடும்ப பிடி சண்டை நடந்தது மாதிரி அல்லவா இருக்கு. ஒருத்தந்தான் நினைக்கிறேன் என்றார் விர்ஜீனியா. ஆனால் இப்படி சொல்லியதே கூட தயங்கி தயங்கிதான் சொன்னார் அவர். நிச்சயமாய் ஒரே ஓர் ஆள், ஒரு மனிதன் ஜன்னலை கடந்து ஓடினான். அவனை துரத்தி கொண்டு உடனடியா விர்ஜீனியா ஓடத் துவங்கிய போது கை அருகிலேயே கசமுசாவென ஏதோ ஓசையை கேட்கவும் செய்தார். அது நிஜம்தான் என்றால் இன்னொரு ஆசாமி கதவு வழியாக வெளியே தப்பியிருக்க வேண்டும். இருந்தாலும் அந்த ஓசை விர்ஜீனியாவின் பய நேரத்தை கற்பனையா கூட இருக்கலாம். திடீரென்று ஜன்னலில் பில் தோன்றினான். மூச்சிழுத்திருந்த அவன் சுவாச காற்றுக்காக அல்லாடினான். கழுத பையன் என்று கோபமாய் குறிப்பிட்டான் அவன். தப்புச்சடா, இந்த சுற்று வட்டாரம் முழுக்க வேட்டையாடிட்டு வந்திருக்கேன். அவனை பற்றி சின்ன அறிகுறியோட கிடைக்கல. படபடக்காதே பில் என்றார் விர்ஜீனியா. இன்னொரு முறை இப்படி நடந்தா பிடிச்சிடலாம். வெல் என்று சற்று நேரங்கழித்து அமைதியை கிழித்த கேட்டர்காம், இப்ப என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க என கேட்டார். படுக்கைக்கே போயிடுறதா? இன்ஸ்பெக்டர் பேக்டோர்த்தியை போய் என்னால் இந்த நடுநிசையில கூட்டிட்டு வர முடியாது. ரெட்வெல், உனக்கு இப்ப என்னெல்லாம் அத்தியாவசியமா பண்ணணும்னு தெரியுமோ ஜஸ்ட் அவற்றை எல்லாம் பண்ணிடு. செய்வியா? எஸ் மை லார்ட். ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளியிட்டவாறு ஆயத்தமானார் கேட்டர்காம். அந்த கழுதை ஐசெக்டின் பாறை மாதிரி தூங்குறான் என்றார் பொறாமையாய். இத்தனை கலைபரமும் அவரை வெளியே இழுத்துக்கிட்டு வந்திருக்கணும்னு நீங்க நினைக்கலாம் என்றார். பிறகு ஃபிஷ்ஷை பார்த்து, உடையை நல்லா சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா வெளியே வர உங்களுக்கு அவகாசம் இருந்திருக்கு போல என்று கூடுதலாய் சேர்த்து கொண்டார். எஸ் என ஒப்புக்கொண்டார் அந்த அமெரிக்கன். புத்திசாலி நீங்க என்றார் லார்ட் கேட்டர்காம். சொன்னவர் கொட்டாவி விட்டார். மனக்லேசம் சூழ்ந்த மனோநிலையில் வீட்டிலிருந்த அனைவரும் படுக்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள்.